மனிதநேய ஜனநாயகக் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நெல்லை மாவட்ட செயலாளர் மரிய ஜானை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ஹஜ்ஜப்பா, மாவட்ட துணை செயலாளர் காஜா, மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நூர் முகம்மது, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் முகம்மது யூசுப் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 19வது வார்டு அல்லா பிச்சை மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி இன்றைய நெல்லை மாவட்டத்தினுடைய மாமன்ற கூட்டத்தை உன்னிப்பாக கவனித்த பொழுது இந்த மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் என்பது ஒருவர் தாவேகாவில் இணைந்திருக்கின்றார், அவர் மாமன்ற கூட்டத்திற்கு வருகின்றார் என்றால் அவர்கள் முறையான அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அதுவல்லாமல் அவர் மீது தண்ணீர் பாட்டில்களை எரிந்து வன்முறையாக செயல்பாடுகளை அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டு அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்த அந்த சம்பவத்தை மனிதநேய ஜனநாயக கட்சி முழுமையாக கண்டிக்கின்றது. அந்த செயலை புரிந்த மாமன்ற உறுப்பினர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நெல்லை நிஜாம், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர். மாமன்ற கூட்டத்திற்கு வரும்பொழுது விசிலடித்த சம்பவம் என்பது மாமன்ற கூட்டத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது மாநகராட்சியினுடைய மேயர் அவருக்கு சட்டப்பூர்வமான அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அதற்காக அவரை வன்முறையாக தாக்குவது என்பது சிறந்த செயல் அல்ல, அது மாநகராட்சி மாண்புக்கு புறம்பானது.